திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்லை, இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. 1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின், நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு, கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன். ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறா என்று கேட்டார். நான் தயார். எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும், எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம், திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம். திரு ஸ்டாலின் சொல்லட்டும். இதுவரைக்கும் பேச்சே இல்லை, இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2 மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார், கூட்டணிக்கு யாரு வரலினார். திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான கூட்டணி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். ஆக புகைய ஆரம்பிச்சிட்டது.
திமுக காங்கிரஸ் கூட்டணியில அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாருல்ல. கூட்டணியில குழப்பம் தானுங்க. சொல்லுங்க, கூட்டணியில குழப்பமா? அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு நேரடியா வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் மேடையிலே தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது.